வணக்கம் நண்பா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா PS2 கேம்ஸை எப்படி நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் சரி பிசிலையும் சரி விளாடுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாகவே பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணது, ஆண்ட்ராய்டில் விளாடும் போது அதில் ஜாய்பேட் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி விளாட முடியுமா, நம்மள்ட்ட ஒரு வயர்லெஸோ இல்லை வயர்டோ உள்ள ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணி நம்மளால ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக உங்களுக்கு PS2ல நீங்கள் எப்படி விளாடுவீங்களோ அதே மாதிரியே உங்களால் ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே உங்களால் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணி விளாட முடியும். அதுக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேவை. அதை எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ப்ராப்பரா விளையாடுறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான், உங்களால சூப்பரா கேம்ஸ் விளையாட முடியும். ஓகே கைஸ், அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏத்தர் SX2 அந்த அதோட எமுலேட்டர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு உண்மையிலேயே பர்ஃபெக்டாக சூப்பராகவும் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா God of War 2 கேம் பார்த்தீங்கன்னா அதில் லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் நான் உங்களுக்கு இந்த கேமை ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன்னா இதுதான் ரொம்ப ஹை செட்டிங்ஸு. இதை விளாட்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு OTG பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரில் ஒரு 50 ரூபாய்க்கு தான் விற்கும். இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வாங்கிட்டு அதில் உங்களோட வயர்லெஸ் கண்ட்ரோலராக இருந்தால் அந்த கண்ட்ரோலரையும் வயர்டு கண்ட்ரோலராக சேம் USB கனெக்ட் பண்ற பின் இருக்கும், அந்த பின்னையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைலோ ஆண்ட்ராய்டு இல்லை டேப்லெட் எதுனாலும், இப்போ நான் டேப்லெட் தான் யூஸ் பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வயர்டு இதாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும், வயர்லெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட ஜஸ்ட் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த கீபேட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்பேட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பக்காவாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் கேம் ப்ளே பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலர் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க, சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டச் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் வியூங்கிறதுல டூயல் அன்லாக் பேட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலரோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் எனபிள் ஆகிடும். அது எனபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஜாய் பேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கனெக்ட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டே நான் கனெக்ட் பண்ணல, அதனால அது கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலரே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை அந்த செலக்ட் டிவைஸுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாய்பேடோட நேம் காமிக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கான்ஃபிகர் ஆகிடும். சப்போஸ் கான்ஃபிகர் ஆகலைன்னா ஒவ்வொரு பட்டனாக கிளிக் பண்ணி நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப் ஆராவை கிளிக் பண்ணி அப் பட்டனையும் டவுன் ஆராவை கிளிக் பண்ணி டவுன் பட்டனையும் இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் நீங்கள் எதை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாகவே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் நீங்கள் எதை கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இல்லை ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. பட் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் எல்லா ஜாய்பேடுக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமாங்கிறது ஒரு டவுட் தான். ஒரு சில ஜாய்ஸ்டிக்கு ரொம்ப ஈஸியாக அதுவாகவே அட்டாச் பண்ணி எடுத்துக்கும். ஒரு சில இதில் கீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி வரும். அதுக்கு நீங்கள் பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அது போக மோட்டாரோட வைப்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி ஜாய்பேல அந்த மோட்டர் லோட் ஆகுறது அந்த அளவுக்கு பிடிக்காது, அதனால நான் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் இதை கான்ஃபிகரேஷன் பண்ணுற மெத்தடு. அது போக இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்களே யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். பேசிக்காக இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கான்ஃபிகர் பண்ணிவிட்டேன். இப்போ God of War 2 கேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஐபேடு கிடையாது, இது MI பேட்னால ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஜாய்பேடில் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக டிலே இல்லாமல் ஒர்க் ஆகுது. அதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி கேம்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நீங்கள் ஒரு சின்ன செட்டிங்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேம் பேட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த சைடு டச் ஸ்க்ரீனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பட்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ள பட்டன்ஸ் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஜாய்பேட் இல்லாமல் விளாடும் போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. அது எனபிள் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது வியூ ஆகும். இப்போ L1னா L1 வியூ ஆகும், L2னா L2 வியூ ஆகும். இந்த மாதிரி வியூ ஆகிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்கள் ஜாய்பேட் வச்சு விளாட முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா அது வியூ ஆகும். அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஸ்டோரியை ஸ்பீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம், வேணாம்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. நான் அந்த பேஸ் அண்ட் ப்ளே மட்டும் நான் வச்சிருக்கேன். ஏன்னா அது எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எங்கேயாவது எந்திரிச்சு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு அது யூஸ் ஆகும். மற்றபடி கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் கேம் விளாண்டு நான் அதை லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோட் பண்ண கேமே திருப்பி நம்ம எடுத்து விளாண்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் லோட் பண்ண கேமே திருப்பி பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக சவுண்டு பக்காவாக
கிளியராகவே கேட்கும். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் கொஞ்சம் நாய்ஸ் நிறையா இருந்துச்சு, அதனால பார்த்தீங்கன்னா சவுண்டை மியூட் பண்ணியிருக்கேன். சவுண்ட் ஆனால் பக்காவே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கேம் பிளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த லேக் ஆகிற இஷ்யூ, உங்களுக்கு விளையாடும் போது அந்த ஒரு மாதிரி ஃப்ரேம் ட்ராப் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே பக்காவாக நீங்கள் நார்மலாக ஒரு PS2ல பார்த்தீங்கன்னா விளாண்டிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஒரு 98% அக்யூரேட்டாக உங்களால் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லேயும் விளாட முடியுது. நீங்கள் இதுவே உங்களோட லேப்டாப்பில் விளாட்றீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸும் பெருசாக இருக்கும், உங்களுக்கு FPS-ம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் விளாடும் போது இன்னும் பக்காவாக உங்களுக்கு கேம் பிளே விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி எமுலேட்டர்ஸ் சம்மந்தமாக ரிலேட்டடாக பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி உள்ள கேம். நான் எதுக்கு God of War 2 செலக்ட் பண்ணேன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா PS2லேயே இருக்குல்லே ஹையஸ்ட் கிராஃபிக்ஸில் அவங்க லோட் பண்ண கேமு. உங்களோட ஜிபி சைஸும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் நியர்லி ஒரு 6GB 7GB கிட்ட இருக்கும் ஓவரால் ஸ்டோரியோட எல்லாம் சேர்த்து. ஸோ அவ்வளோ ஜிபி கிட்ட இருக்கிறனால அந்த கேமை உங்களுக்கு லோட் பண்ணி விளாண்டு காமிச்சா தான் உங்களுக்கு அதுவே லேக் ஆகாமல் இருக்குதுன்னா உங்களுக்கு மித்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் ஆகாமல் ஸ்மூத்தாகவே ரொம்பவே கேம் பிளே சூப்பராகவே இருக்கும். அதனால தான் இதை நான் லோட் பண்ணி காமிச்சேன். ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவும் சவுண்டும் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம்லாம் பற்றி இதை எப்படி ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணி விளாட்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் தரேன், வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.